இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை எக் பொரியல் செய்யலாமா. பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயமும் ஒரு 2 வரமிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையை இந்த ஆனியனோட ஆட் பண்ணிடுங்க. எல்லா கீரையும் இதில் சேர்த்திட்டு இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. கீரையிலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். நல்லா இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரையில் இருக்க தண்ணி எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இந்த எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி வேகணும். அந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நான் இந்த பொரியலுக்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை இப்போ கீரையை சென்டரில் ஒதுக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ முட்டை சென்டர்லேயே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா உருண்டு வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுட சுட இந்த பாலக்கீரை எக் பொரியல் சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் இல்லையா. சூடான சாதத்தோட இந்த கீரையை மட்டும் போட்டு பெசன் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.